குன்னம் எஸ்ஐ அவரை அந்த நபரை பொட்டுராஜா உடனடியாக பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணப்போ அங்கே பதுக்கி வச்சிருந்த ஆயுதத்தை உடனே எடுத்து அவரை கையில் தாக்குனதுனால அவருக்கு கையில் காயத்தோட அரசு மருத்துவமனையில் இங்கே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார். எஸ்ஐயை தாக்கின உடனே இன்ஸ்பெக்டர் மங்களமேடு இன்ஸ்பெக்டர் உடனடியாக துப்பாக்கியால் சுட்டதில் ஒரு ரவுண்டு சுட்டதில் அவருக்கு அந்த பொட்டுராஜா என்பவருக்கு தலையில் குண்டு போட்டு நபர் இறந்து விட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 24ஆம் தேதி திண்டுக்கல்லிலிருந்து சென்னைக்கு எஸ்கார்ட் எடுத்து சென்ற காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் எஸ்கார்ட் டீம் அவர்கள் மதிய உணவு அருந்தி கொண்டிருந்த போது அவர்கள் பாதுகாப்பில் எடுத்து சென்ற வெள்ளைக்காளி என்ற அந்த நபரை தாக்குவதற்காக ஒரு கும்பல் நாட்டு வெடிகுண்டை எறிந்து தாக்கியதில் காவலர் ஒருவருக்கு காலில் மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு சதை சிதைவு ஏற்பட்டு அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்பு திருச்சி அப்பல்லோவில் சிகிச்சை பெற்று இப்போது கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் உயர் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக மங்களமேடு காவல் நிலையத்தில் அட்டம் டு மர்டர் கொலை முயற்சி வழக்கு, அதேபோல் வெடிகுண்டு வீசியதற்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் புலன் விசாரணை நடந்து கொண்டிருந்தது. இந்த புலன் விசாரணையின் போது 5 தனிப்படைகள் ஏற்கனவே சொன்னது போல அமைக்கப்பட்டு 5 தனிப்படைகளும் பல்வேறு இடங்களில் குற்றவாளிகளை தேடிக்கொண்டிருந்தனர். ஊட்டியில் ஒரு இடத்துல சில குற்றவாளிகள் பதுங்கியிருக்கிறதா தகவல் தெரிஞ்சு அங்கே குற்றவாளிகளை அவங்கள விசாரணைக்கு அழைத்து வந்தாங்க. அதுக்கப்புறமா அதில் கொட்டுராஜா என்ற நபர், அவர் மேலே 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. அதில் 3 மர்டர் கேஸ் இருக்குது, 3 கொலை குற்ற வழக்குகள் இருக்கின்றன. அட்டம் டு மர்டர், அதே போல் ஆர்ம்ஸ் ஆக்ட் வழக்குகள்லாம் இருக்குது. அந்த நபர் அந்த காவலர்கள் மீது தாக்குதல் நடத்திய அந்த சம்பவ தொடர்பான ஆயுதங்கள் மற்றும் நாட்டு வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்திருப்பதாக சொன்ன தகவலின் அடிப்படையில் மங்களமேடு காவல் ஆய்வாளர் அவரை அந்த இடத்தை காட்டுவதற்காக அழைத்து சென்றபோது முதல்ல ஒரு சில இடங்களில் தவறாக காமிச்சிட்டு போய் மிஸ்லீட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம டோல்கேட் பக்கத்தில் ஒரு இடத்துல, தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் ஒரு இடத்துல ஏற்கனவே பதுக்கி வச்சிருந்த நாட்டு வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்களை எடுத்து கொடுக்குறதா சொல்லி போனப்போ திடீர்னு நாட்டு வெடிகுண்டை எடுத்து கைப்பற்றி கொடுக்கறது மாதிரி எடுத்து டக்குன்ட்டு காவலர்கள் மீது தூக்கி வீசவும் அது காவல் வாகனத்தில் பட்டு காவல் வாகனத்திற்கு அது வெடித்ததில் ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது. உடனே எஸ்ஐ, அந்த டீமில் இருந்த எஸ்ஐ குன்னம் எஸ்ஐ அவரை அந்த நபரை பொட்டுராஜா உடனடியாக பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணப்போ அங்கே பதுக்கி வச்சிருந்த ஆயுதத்தை உடனே எடுத்து அவரை கையில் தாக்குனதுனால அவருக்கு கையில் காயத்தோட அரசு மருத்துவமனையில் இங்கே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார். அவர் இப்போ தான் பார்த்துட்டு வரோம், ஆறுதல் சொல்லிட்டு வந்துருக்கிறோம். எஸ்ஐயை தாக்கின உடனே மங்களமேடு இன்ஸ்பெக்டர் உடனடியாக துப்பாக்கியால் சுட்டதில் ஒரு ரவுண்டு சுட்டதில் அவருக்கு அந்த பொட்டுராஜா என்பவருக்கு தலையில் குண்டு போட்டு காயம்பட்ட உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஹெச்சுக்கு அவரோட வண்டியிலே 108 வர்றதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. அந்த இடத்துல அந்த நபர் இறந்து விட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக நீதி விசாரணை நடக்கும், மஜிஸ்ட்ரேட் என்கொயரி நடக்கும். ஸோ அதுக்கு சம்பந்தமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு
நீதிமன்ற நடுவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அழகுராஜா எங்கே சார் கைது செய்கிறாங்க? என்னோட மேற்கொண்டு குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஊட்டியிலிருந்து அவர் தங்கியிருந்த இடத்துல இருந்து விசாரணைக்கு அழைத்து வந்தது. அதுக்கப்புறமா அவர் சொன்ன கன்ஃபெஷன் அடிப்படையில் கைது செஞ்சுருக்கிறாங்க. மற்ற தகவல்கள் வந்து விசாரணை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.